சாந்தி. அவ்யக்த சமிகை 28 பிப்ரவரி 2024. சத்குருவாகிய தந்தை நமக்கு காட்டக்கூடிய வழி. देवताओं के जो चित्र बनाते हैं उनकी सूरत में सरलता जरूर दिखाते हैं. தேவதைகளுடைய சிலையை வடிக்கும் பொழுது அந்த சிற்பிகள் அவ்வளோ கவனமா அதை செதுக்குவாங்களாம். ஏன்னா அந்த முகத்துல அவ்வளோ ஒரு பொலிவு, அந்த அழகு, அந்த தெய்வீக தன்மை தெரியணும், அந்த கண்கள் அவ்வளவு நளினமானதாக வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கவனத்தோட அந்த சிலைகளை செதுக்குறாங்க. ஆக அவர்களுடைய அந்த முகம், அதுல அந்த ஒரு சரளத்தன்மை, அதாவது தெய்வீகத்தன்மை நமக்கு அனுபவமாகின்றது. फीचर्स में सरलता जिसको आप बोलापन कहते हो. ஆக நமக்குள்ள சைத்தன்யமான தேவதைகளாகிய நமக்குள்ள பாபா சொல்றாரு, அந்த ஒரு சரளத்தன்மை இருக்கணும். அது நம்ம லௌகிக்கமா சொல்லுவோம், நீங்க ரொம்ப இன்னசென்டா இருக்கீங்க. சோ அந்த சரளத்தன்மைங்கிறது இன்னசென்ஸ், அதாவது கள்ளம் கபடமற்ற ஒரு நிலை. जितना जो सहज पुरुषार्थी होगा वो मनसा में भी सरल, वाचा में भी सरल, कर्म में भी सरल होगा. எனவே யார் எந்த அளவிற்கு சகஜ முயற்சியாளர்களாக இருப்பார்களோ அவர்கள் மனதிலும் பேச்சிலும் செயலிலும் கூட சரளமாக இருப்பார்கள். கொஞ்ச நாளாகவே நமக்கு பாபாய சொல்லிட்டு இருக்காரு, நீங்க உங்களுடைய நேச்சரை, அதாவது ஸ்வபாவத்தை சரளமானதாக வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு உதவியா இருக்கும். ये सरलता का गुण ही मधुरता का आधार है. எனவே இந்த ஒரு ஈஸி நேச்சர், இந்த ஒரு சரளத்தன்மையின் குணம்தான் இனிமையாக இருப்பதற்கான ஆதாரம். இனிமைத்தன்மைங்கிறது ஒரு கட்டிடம் அப்படின்னா, சரளத்தன்மை என்பது அதற்கான அஸ்திவாரம். அந்த ஈஸி நேச்சர் எனக்கூடிய அந்த குணம் இருந்தாதான் இதுக்கு மேல எழும்பக்கூடிய அந்த கட்டிடம் உறுதியானதாக இருக்கும். அதுதான் பாபா சொல்றார், இனிமைத்தன்மை. इससे ही बाप दादा को प्रत्यक्ष कर सकेंगे. எனவே இந்த இரண்டு குணங்கள் இருந்தால் உங்களால் மிகவும் எளிதாக பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். எனவே நாம் அன்பான பாப் தாதாவை பிரத்யக்ஷம் செய்யணும். பகவான் என்னோட இருக்காரு, பகவானுடைய படிப்பை நான் படிச்சுட்டு இருக்கேன், பகவான் தான் எனக்கு பாலனை கொடுக்கறாரு, பகவான் துணையா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, பாபா சொல்றாரு, இந்த குணத்தை நீங்க தாரணை செய்துக்கோங்க, அப்ப உங்களால என்னை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.